ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்யூபி கேமிங் அந்த டைனோசர் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்காக ரோப்ளாக்ஸில் புதுசாக வந்துருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டை வேறு கூட்டுக்கிறேன். அவன் இப்போ எங்கே இருப்பான்னு தெரியாது. சரி வாங்க இப்போ போகலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக என்ன ஸ்பாட்டுன்னு தெரில. ஒரு கேட் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா கைஸ் பார்த்தீங்களா, எம்மா பெரிய மலை மாடாட்ட இருக்கிறியா சொல்லுமா அடிச்சு கீழே பாருங்களேன். எக்ஸ்பி அது அப்போ ஒரு ஷாட் அடிச்சா காலுக்கு மேலே எக்ஸ்பி ஆயிடுது. அப்போ இதுலேயே நம்ம லெவலில் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அது பேர் என்ன எஸ்டிபி. ஐயோ, அதுக்குள்ளே நம்ம அதை வெடி போட்டோம். சரி வாங்க போவோம். இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. அங்கே காரு. ஆனால் இப்போ வேணாம். நான் கன்று ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை கன்னெல்லாம் ஒன்றும் ஒரிஜினல் காசு கேட்குறாங்க. இல்லைனா அந்த நார்மல் கைஸ் பார்த்தீங்களா, எண்டர்மேன் மாதிரி போகிறான். போயிட்டான். இது டெஸ்லா கேட் தரஃப்னு. சரி வாங்க இப்போ போடுறேன். இங்கே நம்ம ஸ்பான் பண்ண இடம் இது. கைஸ் பார்த்தீங்களா டைனோசரு. இது மார்ஃப்னா நம்ம அதே மாதிரி மாறுவோம். ஆனால் நம்ம கெட்டவங்களா இல்லை. இப்போ நம்ம ஸ்கின் இருக்குதா, அந்த ஸ்கின்னுக்கே நம்ம மாறிடுவோம். அதுதான் கைஸ் எஸ்யூபி கைஸ். போடு எஸ்யூபி போடு. என்கிட்ட வேலை கிடைக்குது. அடுத்த வீடியோ நான் போன வீடியோ என்ன சொன்னேன்னா பாப்பி பிளே நேம் ரோப்ளாக்ஸில் வரும்னு நினச்சேன், போடுவேன்னு சொன்னேன். ஆனால் சாரி நான் போடல. சாரி, நான் அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரிஜினல் பாப்பி பிளே டைம் அதெல்லாம் போடுறதுக்கு காசு இல்லை. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால வியூவர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 10K 100Kலாம் கேட்க மாட்டேன். ஒரு 10K இல்லை 50K அந்த மாதிரி வியூஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் பாப்பி பிளே டைம் நான் போடுறேன் கம்ப்யூட்டரில். ஓகே சரி வாங்க, இந்த டீரெக்ஸை முடிப்போம். வாயை பார்த்தீங்களா, வாயில் போடு சைடில் வாயில் போடு கைஸ். அது டீரெக்ஸாக மழை படம் தெரில, சாவே மாட்டேங்குது. டீரெக்ஸாக போடுவாங்க. என்னது பிரேக்கிங் நியூஸ், ஜெயண்ட் எஸ்சிபி பாசஸ் ரீச்சஸ் கண்டாமினன்ட். பிரேக், அது எனக்கு புரியல. சரி இப்போ அங்கே போவோம். இதான் அது இடம் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் பாருங்களேன், கருப்பு கலரில் ஒரு உருவம். அது பேர் என்னன்னு தெரில. சரி வாங்க, தூரத்துலேருந்தே சொல்லலாம். கிட்ட போயிட்டு பார்க்கலாமா இல்லை வேணாமான்னு நினைக்கிறேன். இது இப்போ கிட்ட போவோம். SCP 106 பாஸ் இது பேர். சரி வாங்க, நம்ம கையில் இருக்கிற எல்லா கன்று வச்சு அடிப்போம். அது நடக்கிறத பாருங்களேன், ஸ்லோ மோஷனில் நடக்குது. சொல்லு நம்ம சுட்டதுக்கப்புறம் தான் அதோடைய எக்ஸ்பி குறையுது. பார்த்தீங்களா, அவ்வளோ பவர். இது எவ்வளோ ஹெச்பின்னு பாருங்களேன், 25,000 ஹெச்பி பா. நல்ல நம்ம மோட்ல. சரி வாங்க, நம்ம கேட்டை தாண்டி போகலாம். வீடியோ பார்க்குறேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஷேர் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஏன்னா நான் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த காசு வச்சு நான் ஏதாச்சும் கேம் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ காசு கேம்னா என்ன எங்கள் அம்மா கொண்டு விட மாட்டாங்க. அதனால் இப்போ உங்ககிட்டேருந்து என்கிட்ட காசு வந்துச்சுன்னா அப்போ தான் எங்கள் அம்மா உன் காசு தானே நீ ஏற்றிக்கவா அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி நான் ஒரு லேப்டாப் வச்சுருந்தேன், அதோட டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால் இப்போ எங்கள் அம்மா வேலைக்காக ஒரு லேப்டாப் வச்சுக்கிறாங்க. அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறதுனா அந்த வீடியோ பார்க்கறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. நான் எப்போ தெரியுமா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். எப்போ தெரியுமா, ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய சேனல் பார்த்தேன். இப்போ லீவ் டைம் எனக்கு, அதனால நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சரி நான் எது தெரியுமா இன்ஸ்பயர் ஆனேன், BTG, லவ்லி பாஸு, ஜெனி கேமிங்கு, ஜில்ஜோனு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் இருந்தது கேமிங் டாக்ஸி. இப்போ தான் ஒரு வீடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டார். அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட்டில் போடலாம் பார்த்தா நான் எங்கள் அம்மாவோட வேலைக்கு வந்துச்சுல்ல அந்த லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தேன்.
அதில் வந்து நான் இன்னும் கூகுளெலாம் சைனே பண்ணல. அதனால் வந்து சைன் பண்ண சொல்லிச்சு எங்கள் அம்மா வர. அது தொட்டால் எப்படி அடிப்பாங்க தெரியாது. அதனால் நான் அதை கம்மிட்டே போடல. சூப்பராக இருந்துச்சு ப்ரோன்னு. ஆனால் வந்து நான் பார்த்தது அதான் ஃபஸ்ட் டைம் அந்த 2 நேரத்தில் 284 2 தெரில. ஆனால் அது நடுவில் தான் அந்த 2 நாள் நடுவில் தான் 284 எல்லாம் 2 அவ்வளோ வியூவர்ஸு அந்த 2 மணி நேரத்தில். எனக்கு ஒரு 5 மணி நேரம் இல்லை 8 மணி நேரத்தில் வந்து அந்த என்னது 5 மணி நேரம் இல்லை 8 மணி நேரத்தில் தான் ஒரு 5-6 வியூவர்ஸஸ் வருவாங்க. ஆனால் அந்த கேமிங் டாக்ஸி சேனலில் அவ்வளோ வியூவர்ஸு என்னையாலே நம்ம முடியல. அந்த சேனலில் யாரும் உருவாக்குறது இல்லை. என் வீட்டு வேணும்னா அவருக்கு கெஞ்சி அழுவேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஏன்னா அதுவும் எனக்கு ஒரு பெருமை. அதனால் சரி பாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இங்கே 3 நிமிஷம் கன்று, இது ஒரு கன்று. அந்த கன்று நம்மளுக்கு வேணும். சரி பாங்க மார்ஃப்லாம் என்னது பார்ப்போம். நிறைய இருக்குது. ஓ இப்போ தெரிஞ்ச மேலே பாருங்களேன் அந்த எஸ்சிபி இங்கே இருக்குது. அங்கே வந்து டைனோசர் இருக்குது. இங்கே வந்து இது டெடி. நோ டெடியெலாம் வைக்கக்கூடாது. டெடியை டிஷ்யூம் பண்ணிட்டு போயினே இருப்போம் நாங்கள். சரி வாங்க டெடியை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம். பார்த்து காய்ஸ் டெடி நம்மளோட 10 மடங்கு பெருசாக இருக்குது. டெடி நடந்தது மாறுல. அதுக்கே சினிமா காமிச்சிட்டு நாங்கள் போயின்னு இருப்போம். வாங்க காரில் சுடுவோம். இது என்னது? இது புதுசாக இருக்குது. ஓ இது டெடியோட விண்டோவா? சரி இது என்ன பெருசாக இருக்குது? என்னது இது தெரியலையே. எஸ்சிபி நல்லா தெரியுது. ஆனால் அது அவரும் மாட்டிக்குது. எதுவுமே பண்ணாது. தலையை மட்டும் ஆட்டுது. சரி அதை சுட்டுனே இருப்போம். லைஃப் குறையுதான்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு லைஃப் குறையுது. எதுவும் மறுபடியும் ஜெயிண்ட் எஸ்சிபி பாசஸ் மறுபடியும் அங்கே வந்துடுச்சு காய்ஸ். ஆனால் அது நம்ம போக தேவையில்ல. மற்றவங்க இருப்பாங்க அது பார்த்துப்போங்க. இது இந்த ஹெவி கண்டாமினன்ட். இது சின்ன தெடி பார்த்தீங்களா? சின்ன டெடி இது. அது சாரி தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன் டோரை. இது ஒரு 1 2 3 4 5 6 அடி. அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சிட்டேன். வாங்க இந்த பக்கம் பார்த்தா இங்கே யாரோ வரான். இது யாருன்னே தெரியாது. இது டோரை க்ளோஸ் பண்ணேன். அதுக்குள்ளே வெளியே போயிடலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு எஸ்சிபி. ஓ இங்கே எஸ்சிபின்னு என்னமோ கொரிலா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா அவங்களுக்கு. கொரியாவுக்கு டஃப் கொடுப்போமா? வாங்க கேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஐயோ கொரிலா இல்லை எஸ்சிபி. ஓடு. நான் கொரிலான்னு நினச்சின்னு திறந்து பார்த்தா மேலே பார்த்தா எஸ்சிபி. இப்போ எப்படி வருவேன்? அதனால தான் ஹெவி கண்டாமினன்ட் போட்டேன் கைஸ். சைரன் ஹெட் கைஸ் பார்த்துக்கோங்க. சைரன் ஹெட்டு சவுண்டு குடியா எனக்கு ப்ளீஸ் சவுண்டு குடியா. இப்போ வந்து மறுபடியும் எஸ்சிபி பாஸாக டெலிபட் ஆகிடும். கேட்டு ஓப்பன் பண்ணுவோம். அது எஸ்சிபி மாதிரியே எனக்கு தெரில. எண்டர்மேன் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் பாம்பு கைஸ். பாம்பு ஆடவே மாட்டேங்குது. அது முதுகு கூட ஆட மாட்டேங்குது. அது வாய் மட்டும் கடிக்குது. ஓடும். அதுக்குள்ளே நம்மளை கொண்டுருச்சு. வாங்க இவன் நான் மாஸ்க் போடுவீங்க. எப்படி அவன் மாஸ்க் போடுறேன்னு தெரில. ஓகே இங்கே என்னமோ இது ஃப்ரீ 1 லைஃப். ஓ 1 லைஃப் டெசர்ட் டிவி. ஓகே நமக்கு ஆர்மர் 200 பால் எடுத்துப்போம். போட்டாச்சா இருங்க கொஞ்சம் அன்ரூம் பண்ணுவோம். இல்லை நான் என்ன நினச்சேன்னா 200 நம்ம இதே இருக்கிறது சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டேன். ஐயோ டைம் முடிஞ்சாதான் எனக்கு வந்து நினைக்கிறேன். இப்போது நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பக்கம் அது வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஆமாம் கைஸ் யார் நான் போட்டுக்கிறேன் கைஸ். இது நானா இல்லைன்னே தெரில. நான் டக்குன்னு என்னது அன்ரூம் பண்ணும்போது யார் நம்ம இருப்போம். நம்ம இடத்துல வேறு எவனோ இருக்கிறேன்னு நினச்சேன். சரி இப்போ வாங்க. இது கன்று 7 6 காய்ஸ் நம்ம 2 கன்று வந்துச்சு. வந்துச்சு. என்ன கன்று இருங்க சுட்டு பார்ப்போம். எங்கேயாச்சு நான் எடுத்து சுட்டு பார்ப்போம். ஓ இந்த ஃபயர் கன்லாம் இருக்கும்ல அதான். இப்போ ஜாயின் தி குரூப் அண்ட் லைக் தி கேம் ஆஃப் ஃப்ரீ அட்மின் கைஸ். இந்த அட்மின் ரொம்ப நல்லவர் கைஸ். அந்த அட்மின்லாம்
இதுமாரி லைக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் கொடுங்க அப்படின்னு. ஆனால் மற்ற கேம்லாம் எக்ஸாம்பிள் வந்து எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸ் இல்லை, அதில் வந்து நம்ம காசு ஒரிஜினல் காசு கொடுத்து நம்ம அட்மின் வாங்கணும். ஆனால் இதில் லைக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாலே ஒரு அட்மின் வருது. இப்போ எங்கேயோ எஸ்சிபி பாஸ் மறுபடியும் வந்துச்சு. யார் பார்த்தீங்களா? யார் இது? ஜோக்கர் கைஸ், அந்த கார்டுலலாம் வருவாங்கல்ல, அந்த ஜோக்கர் கைஸ் இருங்க. பார்த்தீங்கன்னா அவனை ஒரே அடியில் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்று வந்து இது பவர்னு நினைக்கிறேன், பவர் கன்று. பிஸ்டலோட இது பவர். சைரன் கைஸ், சைரன் அடி. போடு 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 மண்டையில் போடு. சீரம் போடு போடுறா. போடு 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 போடு. உதைக்குது காய்ச்சி, உதைக்குது. சைரன் ஹெட் உதைக்குது. புதுசாக நான் இப்போ தான் பார்க்குறேன். சைரன் ஹெட் உடைக்குது. எல்லா சைரன் ஹெட்டும் ஜம்ப்ஸ்கார் போட்டுப்பாங்க, இந்த சைரன் ஹெட் மட்டும் உதைக்குது. வாங்க இதை உடச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தான் லைஃப் குறையுது. இன்னமும் ஒரு பாஸ் இருந்துக்கு தான் மறுப்போம். டெலிபோர்ட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். டெலிபோர்ட் பண்ணலாமா வேணாமா? இல்லை எனக்கு டவுட் ஆகுது. அது போயிடுச்சு. வாங்க இப்போ இவனை பார்த்துப்போம். வெளில வரானே இவன்? இல்லை அவன் வெளில வரல, அங்கேயே நிற்கிறான். தெரியுதா அவங்களுக்கு? வெளில வர மாட்டேங்கிறான். அப்போ இங்கேருந்தே சுற்றலாம் நம்ம. சீக்கிரம் சுடு. காலியாக மாட்டேன்னு தெரில. அப்போது சரி, நான் இவனை கதையை முடிக்கும் போது தான் பார்த்து அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நான் என்னது வீடியோ போடுறேன். இல்லை கைஸ், அவன் கதையை முடிக்க முடியல கைஸ். இப்போ நம்ம இவனை விட்டு போனோம். கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போவோம், யார் இருக்கிறான்னு பார்ப்போம். தவக்கலை மாதிரி இருக்குது. தவக்கலே தான், ஆனால் தவக்கலை சிவப்பு கலரில் இருக்குது. அதான் டவுட்டு. வாய் பக்கம் முதல் மாதிரி இருக்குது. உடம்பு பக்கம் தவக்கலை மாதிரி இருக்குது. தவக்கலைக்கும் முதலைக்கும் சேர்ந்த இனம்னு நினைக்கிறேன். கடிக்குது கைஸ் ஓட முடியல. ஓடுதும் கொஞ்சோண்டு லைஃப்பில் நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்க இதை பார்ப்போம். முதல்ல என்னமோ நீக்குது, அது என்னன்னு தெரியல. அதோட இப்போது அந்த டைனோசர்ஸ்லாம், ஒரு டைனோசர்ஸு முதுகில் என்னமோ ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. அது என்னதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க, அது கொஞ்சம் லைஃப் தான் இருக்கும். நம்ம இதுக்கு முடிச்சா காசு கிடைக்கும். இல்லை நம்ம முடிக்கல. அங்கேருந்து மேலே அங்கே தெரியுது அவங்களுக்கு, மேலே இருந்து அடிச்சிட்டாங்க. வாங்க இது 41. ஆஹா பாவா கமெண்ட்ல என்னெல்லாம் அடிக்கலாங்க, அப்படி அடிக்கிறாங்க. ஜாயின் குரூப். ஆனால் இந்த அட்மின் ரொம்ப நல்லவருங்க. லைக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக அட்மின் கிடைக்கும் அப்படி சொல்கிறது. இப்போ நல்லவங்க இவங்க. நானும் ரோப்ளாக்ஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் அது கம்ப்யூட்டரில் போனல, என்கிட்ட தான் கம்ப்யூட்டரே இல்லைல்ல. முன்னாடி இந்த லேப்டாப்பும் போயிடுச்சு. அதனால் நான் கேட்டேன் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணலாமான்னு. எதுக்கிட்ட என்ன கேட்காதீங்க, ஜெமினி தான் எல்லாமே. அது சொன்னதுனால நான் இனிமேல் வாய்ஸ் வரை போட ஆரம்பித்தேன். போன வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி போட்டேன்னு சொல்லியிருப்பேன். அதனால கேட்டேன் ஃபோனில் ஏற்ற முடியாதுன்னு. இல்லை ஏற்ற முடியாது, என்னது கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோ அதெல்லாம் கேம் ஏற்றலன்னு. இப்போது கார் இருக்குது, கார் அமுத்துனேன். ஆனால் கார் வரல. கார் போயிடுச்சான்னு தெரியல. இருக்குங்க, மறுபடியும் போய் பார்ப்போம். இல்லை கைஸ் அதெல்லாம் போயிடுச்சு, கார் போயிடுச்சு. சரி வாங்க, நல்லா இருக்கு. இது பிடிச்சி புது கண்ணுங்க. ஏதாச்சும் சாமி எடுத்தா இல்லைங்க, நம்ம போட்டு தள்ளிட்டோம். தெரிஞ்சவங்களுக்கு நம்ம போட்டு தள்ளிட்டோம். டேங்க் இருக்குது இங்கே. நின்றுறேன், கதை திறக்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் நின்றுறேன். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். திஸ் வே பார்த்தீங்களா, நம்மளுக்கே வழி காமிக்குதுங்க. அங்கே டீரெக்ஸ் இருக்குது, டீரெக்ஸ் போய் கூடுவோம். இதான் ஏன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து அடிச்சோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக அமௌண்ட் வரும். இப்போ ஒருத்தருக்கு 300 ரூபா வருதுன்னா எல்லாருக்குமே 300 ரூபா கிடைக்கும். யார் தான் இது கதை திறந்து மூடதுன்னு தெரில. எங்க சொல்லுவோம்
அந்த தெரிஞ்ச ஃப்ரீ ஃபயரில் அடிக்கிற மாதிரி அந்த இதுவும் அந்த இது வருது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் லைனு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நானே கண்டுபிடிச்சேன் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோன்னு. வாங்க, நான் ஈஸியாக சொல்ல முடியல. இதுலலாம் ஃப்ரீ ஃபயர்லாம் ரொம்ப கஷ்டம். நான் விளாடுவேன், ஆனால் இப்போ நான் விளாடுறது இல்லை. முன்னாடிலாம் வந்து விளாடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை வந்து விளையாட நிறுத்திட்டேன், எனக்கு பிடிக்கல. இப்போ எங்கேயோ பார்த்தீங்கன்னா நகை வச்ச டைனோசரு. சரி, கதை திறந்துப்போம். வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், விட வருது, சிங்கிள்ஸ் கூப்பிடுது. வாடாடி, நானும் வாங்கிட்டு சிங்கிள்ஸ் வரேன் டாடி. வாடா இங்கே வாடா, ஏன்டா அங்கே போகிற பயந்தாமொழியே. வாடா இப்படி உள்ளே வா சிங்கிள்ஸ் வச்சுப்போம். வா அடிக்காது, இதெல்லாம் அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கலை. வா சீக்கிரம் வாடா, ஏன்டா நிற்கிற, பபான்னு நிற்கிற. அது கழுத்தை பார்த்தீங்களா, கழுத்து எம்மா பெருசாக இருக்குது. இது வரைக்கும் அடிக்கலை, ஆனால் அப்புறம் இது வந்து அடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், இது அடிக்காது தான் நினைக்கிறேன். அடிச்சதுன்னா எல்லாரும் பார்ப்போம். கைஸ் அடிக்குது கைஸ், கால்வாசி ஹெல்த்தே போயிடுச்சு, அவ்வளோ பவர் அடிக்குது. பின்னாடி நண்பன் வந்துட்டான், அவன் அடிக்கிறான், அவன் ஹெல்த் அடிக்கிறான். பாதி ஹெல்த்தே போயிடுச்சா, முடிச்சுனாங்க. அவன் செத்துட்டான், பாவம் செத்துட்டான் அவன். சரி, இப்போ வாங்க, இங்கே சைரனேடும் எஸ்டிபியும் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து எஸ்சிபி என்ன மைண்ட் கிராஃப்டில் வர மாதிரி இருக்குது, அதான் டவுட்டு. வாடா எங்கே காமிக்கிறானுன்னு தெரில, எங்கெங்கே காமிக்கிறானுங்க. வாடா நான் இதோட வீடியோ முடிக்கிறதா இருக்கிறேன். அதனாலேருந்து நான் இதுக்கிட்டே சாப்பிட்றேன். ஓகே, சைரனேடும் 2 பேர் சண்டை போட்டுக்குதுங்க. ஃபஸ்ட்டு இது இங்கே போய் பார்த்துருவோம். கைஸ் கம்னு செவனேன்னு உட்காந்துருந்தேன், என்ன போய் முடிச்சிட்டானுங்க கைஸ் அவங்க. அப்பா எவ்வளோ பவர் எனக்குலாம். சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை see you later.